நீங்க வந்து பிசினஸ் போக்கஸ் பண்ணா உங்களால வந்து மங்கிய பார்க்க முடியாது. நீங்க எல்லாரும் வந்து பிசினஸ் விட்டு மங்கி பின்னாடி தான் போயிட்டு சார். கரெக்டாங்க சார் சொல்லுது. எவ்ரிபடி இஸ் பிஹைண்ட் த மங்கி. பிரச்சனை ட்ரிபிள்ஸ் எங்க இருக்கு, அந்த ஆளு சரியில்லை, வீட்டுல பிரச்சனை இருக்காங்க, அது இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கு. பட் யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் த பிசினஸ். நம்ம பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணா டெஃபினெட்லி வந்து நம்ம பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியாது மேடம். உங்களுக்கு வந்து பிரச்சனை நீங்க தெரிஞ்ச பிரச்சனை என்ன? when you distract the monkey wins the game. நமக்கு வந்து நம்ம நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. நம்ம அப்ளைன் லீடர்ஸ் இருக்கு, நமக்கு டவுன்லைன் லீடர்ஸ் இருக்கு, கிராஸ் லைன் லீடர்ஸ் இருக்கு, நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆனா நிறைய ஆளுங்க வந்து நம்ம இரிட்டேட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. when you do in the business, நீங்க வந்து கரெக்ட்டா பிசினஸ் பண்ண நினைக்கும் போது யாராவது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. but when you go behind that monkey you will lose the count. அந்த பிசினஸ் வந்து நம்ம கையில இருந்து போயிடும். so never ever go behind monkey னு சொன்னா நீங்க நிறைய ஆளுங்க நினைக்கிறது என்னன்னு கேட்டா ஏதோ லீடர் பண்ணி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆமா சரி, சிரிச்ச ஆளுங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க. ஐயோ பயங்கரமா சிரிக்கிறீங்க. நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். I am not talking about any leaders. ஆமா லீடர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து அப்ளை லீடர்ஸ், டவுன்லைன் லீடர்ஸ், நம்ம டிஸ்டர்ப் பண்ண லீடர்ஸ் இருக்கும். ஈவன் நம்ம ஃபேமிலியில கூட நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்குல்ல? மேபி வந்து நான் வந்து வெளியே போகும்போது என்னோட வைஃப் வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லுவீங்க. that time she is a monkey. that time only she is a monkey. okay sir, அவங்க வரலையே இப்படிலாம் பேசுறாங்க சார். வர இப்பதானே பேச முடியும். நான் சொல்றேன். அப்ப வந்து நான் சொன்ன ஒரு விஷயம், when husband is there, husband is சரவாட்டி வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து வேலைக்கு போகும்போது ஹஸ்பண்ட் இல்லை இவருக்கு குழந்தை யாராவது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பட் தி திங் இஸ் நம்ம வந்து அது கவனிக்காத நம்ம பிசினஸ் மட்டும் தான் பார்க்கணும். இன் கேஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாரும் இமோஷனலி வந்து நிறைய பிரேக் டவுன்ஸ் வரும். அந்த டைம்ல எல்லாம் வந்து பிசினஸ் விட்டு நீங்க அதுக்கு பின்னாடி போக கூடாது. பாருங்க, இன்னைக்கு வந்து ராயல்டி அண்ட் அபோவ் லீடர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு இங்க வந்து பேச வச்சிருக்காங்க. when we are in கேரளாவில் வந்து இதே மாதிரி மீட்டிங் மினிமம் வந்து ரூபிக்கு ஸ்டாண்ட் கொடுக்க முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரூபி அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க கேரளாவில். இங்க வந்து நம்ம ராயல்டி அச்சீவர்ஸ் தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. நமக்கு வந்து கேரளாவில் அச்சீவர்ஸ் கொடுக்க முடியாது, ஸ்டார் அச்சீவர்ஸ் வாய்ப்பு கொடுக்க முடியாது, ரூபிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து 4-5 ரூபி வந்திருக்காங்க கேரளாவில். ஸோ ஜஸ்ட் இமேஜின் தட். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா நமக்கு இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் அங்கேயும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன கரெக்டா வந்து பார்க்காத அப்ளை லீடர்ஸ் எனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்காங்க, அவருக்கெல்லாம் நிறைய நல்ல லீடர்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கெல்லாம் நெஞ்சு சாரா கோபால் சார், அவருக்கு சார் எல்லா இடத்திலும் வந்து பிரச்சனைகள் இருக்கு. பட் தி திங் இஸ் அந்த இடத்துல கேரளாவில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா சண்டை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் தே வில் நாட் லீவ் த பிசினஸ். பிசினஸ் கரெக்டா கொண்டு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவீங்க. வைஃப் வந்து அவர் அங்கேயும் ட்ரபிள் பண்ணுவீங்க. ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கு, நமக்கு வந்து ஹெல்த் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் வச்சுதான் பிசினஸ் கரெக்டா பார்ப்பீங்க. வென் ஒரு ஆள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்க, இப்போ எனக்கு வந்து என்னோட அப்ளை லீடர் இல்லை ஒரு லீடர் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்றேன்னா அந்த விஷயம் வந்து நம்ம கவனிக்காத நம்ம பாட்டுக்கு பிசினஸ் பண்ணிட்டே போறோம். பிகாஸ் why he is doing that? இந்த மங்கி வந்து இரிட்டேட் பண்றது இருக்கு, நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான். நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆனா he wins. ஆனா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாது அகைன் நீங்க ஃப்ரெண்ட் போயிட்டே இருந்தா you wins, நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. சோ ஆல்வேஸ் என்ன பண்ணணும்? when you distract monkey wins the game. so நாம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாது, 100% ஃப்ரெண்ட்லி போயிட்டே இருக்கணும். when you give more focus on the monkey they will turn you into another monkey. நீங்க ஒரு மங்கி பின்னால போய் அதிகம் ஃபோக்கஸ் மங்கி மேல கொடுத்தா அவர் வந்து உங்களே மங்கி ஆக்கிடும். புரியுதா? அதுபடி எப்பவும் வந்து சார் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் லீடரை கூப்பிட்டு சொல்ல போறேன், சார் அந்த ஆளு சரியில்லை சார், ஏன்னா சார் கம்பெனி பண்ண இந்த விஷயம் சரியில்லை சார். இப்படி வந்து நம்ம என்ன பண்ண போறாங்க, வேற ஆளுகிட்ட போய் இதே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். சோ அவர் என்கிட்ட என்ன சொல்ல போறாங்க, ஆமா கரெக்ட் தான், ஏன்னா இது வரைக்கும் அந்த ஆளை பற்றி அப்படி யோசிக்கல, அந்த பிரச்சனையே அவர் வந்து அவருக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க, அவருக்கு வந்து வேற ஆளுகிட்ட போய் பேச போறாங்க. சோ knowingly or unknowingly you are also becoming a monkey.
ஸோ இது வந்து மங்கியோட ஸ்பெஷாலிட்டி தான். அவருக்கு என்ன பண்ண முடியும், நம்ம அதிகம் கவனம் கொடுத்தா டெஃபினெட்லி ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவர் நம்ம வந்து மங்கியாக்கி மாற்றிடும். ஸோ நெவர் பிகம் ஏ மங்கி. அவர் ஏன்னா அவர் பண்ண சொல்ற விஷயங்கள் அவருக்கு அவர் டிஸ்டர்ப் பண்ண விஷயங்களை நம்ம கவனிக்காத நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகே அண்ட் சார் பேக் எப்படி போ மங்கி நிறைய ஆள் பார்க்கல இல்ல மங்கி பார்க்கலாம் சார். ரிமோட்டே பண்ணல. இவ்வளவு பெரிய மங்கி போனதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கல. சரி இப்பதான் பார்த்தோம் சார். சரி நீங்க இப்ப மங்கியை பார்த்தா வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இந்த வீடியோல? எகைன் இந்த வீடியோ காமிச்சேன் மங்கி வந்தாச்சு, ஆனா வேற ஒரு விஷயம் கூட யாராவது நோட்டீஸ் பண்ணிட்டியா? மங்கி மட்டும் தான் பார்த்தோம். எகைன் மங்கி மட்டும் தான் பார்த்தோம். அது வந்து வேற என்ன பார்த்தாலும் கிடைக்காது. பேக்ல ஒரு ஆளு எஸ் கரெக்ட். நல்ல கிளாப் போடுங்க சார். என்ன சொன்னீங்க தெரியுமா இந்த வீடியோல? இப்ப எத்தனை பேர் இருக்கு? சாரி 6 பேர் இருந்தால 5 பேர் கம்மி ஆயிடுச்சு. யாராவது பாத்தீங்களா? இல்லங்க சார். நீங்க பாத்து ஆனா ஏன் சொல்லல? நான் கேட்டேன்ல வேற ஏதாவது டிஃபரன்ஸ் வந்துருச்சு அந்த வீடியோல? மங்கி யாவது எல்லாம் அம்மா எப்படா மங்கி வெளிய இருக்கு. சோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. நீங்க மங்கியை ஃபோக்கஸ் பண்ண டைம்ல என்னாச்சு? உங்க டீம்ல இருந்து ஒரு ஆளு மிஸ் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் திங், நம்ம வந்து மங்கியை ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு டீம்ல இருந்து ஆளுக்கு மிஸ் ஆனா கூட நமக்கு தெரியாது. அது நெக்ஸ்ட் விஷயம். அது மட்டும் இல்ல, நம்ம டீம்ல இருந்து ஆளு போகும்போது நமக்கு தெரியாததுக்கு மெயின் ரீசன் வேற என்னன்னு கேட்டா, if there is no productivity, ஒரு நபர் வந்து என் கூட ஜாயின் பண்ணிருக்காங்க, ஆனா அவர் வந்து பெருசா அதுமே பண்ணல, அவர் சைடுல நமக்கு பிவி கிடைக்கல, அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஆளு நம்ம கையில இருந்து போனா கூட நமக்கு தெரியாது. ஃபோக்கஸ் ஆன் ப்ரொடக்டிவிட்டி, அதர்வைஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ். நம்ம கூட வந்து நம்ம எத்தனை பேர் வந்திருக்கங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா வந்த ஆளுங்க வந்து என்ன பண்றாங்க. 1000 பேரை ஜாயின் பண்ணா நீங்க வந்து என்ன ஆகாது, நீங்க ரூபியாக போறது இல்லை. ஆனா உங்க டீம்ல 10 பேர் தான் இருக்காங்க, ஆனா ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து லட்சக்கணக்கு ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா நீங்க வந்து ரூபி. ஸோ த ப்ரொடக்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம டீம்ல இருந்து நிறைய ஆளுங்க வந்தாங்க. இப்போ வந்து பாருங்க, என்னோட டீம்ல இருந்து ஒரு ஆள் வேற டீமுக்கு போனா வந்து நிறைய நான் வந்து தெரிய மாட்டேன். ஆனா என்னோட டீம்ல இருந்து நசீர் சார் வேற டீமுக்கு போனா எனக்கு தெரியும். பிகாஸ் ஹி கிவ்ஸ் மீ ப்ரொடக்டிவிட்டி. புரியுதா? ஏன்னா எனக்கு வந்து ஒரு ராயல்டி அச்சீவர், ஒரு டீம்ல வந்து இவ்வளவு பெரிய டீம் வச்சிருக்காங்க, இவருக்கு பிசினஸ் இருக்கு எனக்கு தெரியும். ஸோ அதனால இவர் வேற டீமுக்கு போனாதான் எனக்கு தெரியும். ஆனா என்னோட டீம்ல வந்து எவ்வளவு பெரிய நல்லா பேசுற ஆளு, நல்லா பிஹேவ் பண்ற ஆளு எல்லாமே நல்லதுதான். ஆனா வந்து பிசினஸ் இல்லைன்னா I am not going to know. So அதனால வந்து நம்ம கூட சேர்க்கிற ஆளுங்க வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ்ல நம்ம கொண்டு வந்துதான் ஆகணும். அதுக்காக தான் நம்ம ஒரு ஆளை ஜாயின் பண்றாங்க. மினிமம் வந்து 500 PV பிசினஸ், மினிமம் வந்து 1500 PV பிசினஸ், மினிமம் வந்து 2500 PV பிசினஸ், மினிமம் வந்து 5000 PV பிசினஸ் கூட நம்ம கொண்டு வரணும். இது ஜஸ்ட் வந்து ஆளுங்களை சேர்க்கிறதுக்காக நம்ம இந்த பிசினஸ் பண்ணல. ஃபோக்கஸ் ஆன் ரிலேஷன்ஷிப் பில்டிங். இப்போ நம்ம கையில இருந்த ஆளுங்க விட்டு போறதுக்கு வேற ரீசன், நம்ம வந்து தெரியாததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா, பிகாஸ் we are not maintaining the relationships. People are leaving us, not the company. RCM பிசினஸ்ல வந்து ஒரு நபருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயமும் இல்ல. எவ்ரிதிங் எவ்ரிபடி வாண்ட்ஸ். உலகத்துல வந்து பில் கிளின்டன் கிட்ட கேட்டாலும், மைக் டைசன் கிட்ட கேட்டாலும், உலகத்துல இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம், சார் உங்களுக்கு ஆரோக்கியம் தேவை இருக்கா சார், ஆரோக்கியம் வேணும். ஃபினான்ஸ் காசு தேவை இருக்கா சார், காசு வேணும். ரிலேஷன்ஷிப் தேவை இருக்கா சார், எவ்ரிதிங். நமக்கு வந்து ஆர்சிஎம்ல நம்ம கொடுக்குற உமன் எம்பவர்மெண்ட் தேவை இருக்கா மேடம்? எஸ் எவ்ரிபடி
wants this. எல்லா விஷயம் ஆர்சிஎம் சொல்ற ஒரு விஷயம் கூட வேணாம்னு யாருமே சொல்ல மாட்டேன். ஆனா அப்போ நம்ம கூட இருந்த ஆளுக்கு போறதுக்கு காரணம் என்ன? It is because of me. என்கிட்ட நான் வந்து கொடுக்கிற சில கமிட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணாம இருக்கோமா? என்ன விட்டு தான் போறாங்க, ஆர்சிஎம் விட்டு போல. புரியுதா? So we need to build a good relationship with the people. நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம டீம் கூட நம்ம மெயின்டைன் பண்ணலாம். And on developing your team, downline should smarter than you. எப்பவும் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன? என்னோட டவுன்லைன் என்ன விட ஸ்மார்ட்டா இருக்கணும். நிறைய லீடர்ஸ்க்கு வந்து நம்ம யோசிக்கிற விஷயம் என்ன கேட்டா, நான் ஸ்மார்ட், என்னோட டவுன்லைன் கொஞ்சம் கூட கம்மி ஸ்மார்ட், அதுக்கு கீழே இருக்கிறாங்க வந்து கொஞ்சம் கூட கம்மி ஸ்மார்ட். அப்படி இல்லை, என்ன விட ஸ்மார்ட்டா இருக்கிற ஆளு எங்க கூட இருந்தா மட்டும்தான் என்ன மாதிரி உங்களுக்கு கேரளா விட்டு சென்னை வர முடியும். நான் வந்து இப்ப ஏன் வந்து நிம்மதியாக உங்ககிட்ட பேசுறேன், அதுக்கு காரணம் என்ன? எஸ், கேரளாவில் இருக்கிற என்னோட லீடர் ஸ்ரீஜித் சார் வந்து என்ன விட ஸ்மார்ட். அதனாலதான் நான் இங்க நிக்கிறேன். அதுக்காக வந்து நான் அவர் மேல எனக்கு கோபம், நான் வந்து ஈகோ பிடிச்சிட்டே இருந்தா எனக்கு இந்த மாதிரி இங்க வந்து வேலை சென்னையில வந்து செட்டில் ஆக முடியுமா? டெஃபினெட்லி முடியாது. Because he is doing the things better than me. நான் வந்து கேரளால இருந்தா பண்ண முடியற விஷயத்து மேலே வந்து யார் பண்றாங்க? ஸ்ரீஜித் சார் கேரளால இருந்து பண்றாங்க. Because of that only I can relax here. எனக்கு வந்து எவ்வளவு நாள் வேணாலும் இங்க வந்து உட்கார்ந்து வேலை செய்யலாம், எத்தனை நாள் வேணும் டைம் எடுத்து வேணும்னா சென்னை டெவலப் பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. பட் இதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஆளு எனக்கு கேரளாவில் இல்லைன்னா how can I be here? நான் வந்து கேரளாவில் 50 நாள் இருக்கணும், அதுக்கப்புறம் 10 நாள் எங்க வரணும், அதுக்கப்புறம் எகைன் கேரளா போகணும், இந்த மாதிரி தான் பண்ணலாம். ஸோ எப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், சார் எனக்கு டிரைவிங் தெரியலன்னா சாருக்கு டிரைவிங் தெரியும். ஸோ எனக்கு என்ன பண்ணலாம், சார் கூட வந்து வேலைக்கு போகலாம். எனக்கு டிரைவிங் தெரியாது, பட் he is smarter than me, he knows driving. ஸோ இதே மாதிரி எனக்கு இல்லாத, எனக்கு வந்து சார் குவாலிட்டி ஆர்கிட்ட போய் பேச முடியாது, எனக்கு வந்து அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு ஹிந்திக்கார போய் பேச முடியாது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம டவுன்லைன் ஹிந்தி தெரிஞ்சாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இருந்தா let him go and do the thing. அப்படிதான் நம்ம யோசிக்கணும். எப்பவும் வந்து என்னை விட ஸ்மார்ட்டான ஆளு வந்து நம்ம டவுன்லைனா இருக்கணும், இல்லைன்னா வந்து அவர் ஸ்மார்ட்டா நம்ம மாற்றணும். ஓகே, அந்த மாதிரி நம்ம நான் இப்போ வந்து பேசுற விஷயம் டெஃபினெட்லி கோபால் சார் வந்து ஸ்ரீ சார் கிட்ட பேச போறேன். சார் அப்படி இல்லை அப்படின்னா அதுதான் ஒரு அப்படினோட கடமை. சார் ஸ்ரீ சார் கிட்ட நெக்ஸ்ட் டைம் கோபால் சார் என்ன பேச போறேன், சார் நீங்க இல்லாத டைம்ல ரஞ்சித் சார் வந்து உங்களை பற்றி பெருமையா சொன்னேன். நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ரீஜித் சாருக்கு என் மேல வந்து அம்மா ரஞ்சித் சார் வந்து என்னை பற்றி தமிழ்நாட்டுல என்னை பற்றி பேசுறாங்க. நான் வந்து அவர்கிட்ட சொல்லல, ஆனா அவர் போய் சொல்லும் போது என்கிட்ட வந்து ரிலேஷன் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. புரியுதா சார்? So we have to promote our downline leaders. நம்ம கூட வர லீடர்ஸ் வந்து நம்ம ப்ரோமோட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப், ஏன்னா நீங்க வந்து அதுக்காக சொல்லல, பட் ஆட்டோமேட்டிக்கலி people will tell them that yes, அந்த லீடர் வந்து உங்களை பற்றி பேசியிருந்தாங்க, யாராவது வந்து சொல்லி அவருக்கு அதை பற்றி தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ரிலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ உங்க லீடர் வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும். And on people working, not praising people. Focus on praising people working. நம்ம கூட வேலை செய்யற ஆளை என்ன பண்ணுங்க, நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க. உங்களை வந்து நீங்க நல்ல ஆளு பெரிய ஆளு மட்டும் சொல்ற ஆளை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இன்னும் அப்படின்னா அப்படி சொல்லட்டும், ஆனா வந்து வேலை செய்யறதுக்கு அப்புறம் சொல்லட்டும். நிறைய ஆளுங்க வந்து என்ன பண்றேன்னா வந்து சார் நீங்க பயங்கரமான ஆளு சார், பெரிய ஆளு தான் சொன்னா சார் இவர் தான் என்னோட ഏറ്റവും இஷ்டப்பட்டு வந்து எனக்கு இவர் தான் பிடிக்கும் அப்படி சொல்லுவீங்க. யூ டு நாட் டு தட். நமக்கு வந்து இன்கம் வருது யாரு, வேலை செய்யறாள் தான். மேபி வந்து வேலை செய்யறாள் கொஞ்சம் வந்து நம்ம கிட்ட மோசமா பிஹேவ் பண்ணுவீங்க, கரெக்ட் தானே சார்? மேபி கொஞ்சம் சண்டை போடுவீங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் அதை பிஹேவியர். பட் வி ஹேவ் டு எல்லாமே ஓவர் கம் பண்ணி அவன் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆனா நம்ம வந்து பிசினஸ் ஒண்ணுமே பண்ணாலும் நம்ம வந்து சும்மா பிரைஸ் பண்ற நிறைய ஆளுங்க இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து நீங்க ஒட்டுங்க, அதுக்காக சண்டை போட்டு போங்கன்னு நான் சொல்லல, நீங்க ஒட்டணும். ஆனா வந்து என்ன பண்ணணும், நீங்க வர வந்து வேலை செய்யற ஆளுங்க கூட தான் நீங்க மெயின்லி வந்து உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகே, சோ திஸ் இஸ் திங். வேற வேற ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருந்தாச்சா ஒரு வாட்டி கூட நான் காமிக்கிற அந்த வீடியோ இந்த வாட்டி
ஆமா அது ஆல்ரெடி சொன்னேன்ல வேற அது இல்லாத வேற ஒண்ணுமே தெரியல யாருக்குமே குரங்கு Nobody. போகும்போது ஒருத்தவங்க மட்டும் அந்த குரங்கை பத்தி ஏதோ சொல்றாரு சார். குறைஞ்சு போகும்போது யாருமே போகல வேற போகல பேசினாங்க. இல்ல வேற ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கலையா நீங்க அங்கே எக்ஸைட்டடா சார்? அங்கே எக்ஸைட்டட் அதெல்லாம் ஓகே வேற Dress sir. அவங்க black white அவங்க நெக் வச்ச மாதிரி போட்டாங்க ரெண்டு பேர் வந்து வீணே அந்த மாதிரி. யோ வெரி சிம்பிளான திங் எல்லாம் வந்து டைம் கம்மியா சோ அதனால நான் வெயிட் பண்ணல இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது ரெட் ஆயிடுச்சு. எதுல கவனிக்கலையா இல்ல பால்ல ஃபோக்கஸ் பண்ணாத ஃபோக்கஸ் அங்க இருக்கு சார் நான் போர்டை பிடிக்க வந்து சொல்றேன் என்ன சேஞ்ச் வருது நீங்க வந்து குறைங்க பார்க்காதீங்கன்னு மட்டும் தான் நான் சொல்றேன் கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி வந்து என்ன சேஞ்ச் வந்து அதுதான் பார்க்கறாங்க ஆனா சேஞ்ச் நீங்க யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியல so the thing is when you focus on your team and business நீங்க வந்து உங்களோட டீமிங் பிசினஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா உங்க பின்னல் சேஞ்ச் ஆகுறது தெரியாது ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பின்னல் சேஞ்ச் ஆகும் இட் இஸ் நாட் ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல எத்தனை ஆளுங்க வந்து நிறைய வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தெரியல ஆனா சேஞ்ச் ஆயிடுச்சு அதே மாதிரி when you focus on your team அந்த மங்கியை பார்க்காத நீங்க வந்து டீமை ஃபோக்கஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களோட பின்னல் சேஞ்ச் ஆகும் அதுக்காக நீங்க வந்து பயங்கரமா வந்து வேலை செய்ய தேவையில்லை ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் டீம் focus on what is right to do not what you have right to do நீங்க என்ன பண்ணணும் நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் இல்ல what is right to do அப்படினா கரெக்ட்டான விஷயங்களை தான் பண்ணணும் உங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் as a leader as a technical achiever as a overall achiever as a Ruby achiever என்னால வேணும்னா நிறைய ஆளுங்களை manipulate பண்ண முடியும் I have the right to do ஏன்னா நிறைய ஆளுங்க நான் கேக்குற ஆளுங்க இருக்கு but I should not do the right நான் வந்து என்னோட ரைட்ல இருக்கிற விஷயங்களை சொல்லக்கூடாது சரியான விஷயங்கள் ரைட்டான விஷயங்கள் மட்டும்தான் ஒரு லீடர் பண்ணணும் புரியுதா சார் அப்படின்னா உங்களோட பின்னல் சேஞ்ச் ஆகணும் நிறைய ஆளுங்க வந்து நிறைய வருஷமா இந்த பிசினஸ்க்குள்ள இருக்காங்க பட் the thing is they were not doing the right thing சரியான விஷயங்கள் பண்ணாம இருக்காங்க எனக்கு வந்து இப்படிதான் பண்ணாதான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்குன்னு நினைச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு வந்து அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க இட் இஸ் நாட் லைக் தட் கம்பெனியோட 21 ரூல்ஸ் இருக்கு நான் சார் 21 ரூல்ஸ் இருக்குல்ல சார் இந்த 21 ரூல்ஸ் படி பண்ண வேண்டிய விஷயங்களை தான் நாம பண்ணணும் அந்த ரூல்ஸ் விட்டு நம்ம என்ன பண்ண கூடாது பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக நம்ம ட்ரை பண்ணா பின்லெவல் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேன் ஃபோக்கஸ் ஆன் ரைட் டூப்ளிகேஷன் சார் ஃபோக்கஸ் ஆன் ரைட் டூப்ளிகேஷன் எஸ் நம்ம வந்து எப்போ சொல்றீங்க நமக்கு இந்த பிசினஸ் வந்து டூப்ளிகேஷன் பிசினஸ் தப்பான டூப்ளிகேஷன் தான் சார் கரெக்டானே when you do a wrong duplication நான் பண்ற தப்பு என்னோட டவுன்லைன்ல இருக்கிற ஆளுங்க கண்டு படிச்சு அவரு அதே தப்பு பண்ணா பிசினஸ் டெவலப் ஆகும் சார் never so focus on right duplication first வந்து யாரை நல்லது பண்ணணும் கரெக்ட்டா பண்ணணும் நான் கரெக்ட்டா பண்ணணும் first வந்து நான் கரெக்ட்டா பண்ணாதான் கரெக்ட்டா right duplication இருக்கும் so always focus on right duplication and focus on what you can get from the team not what you want எப்பவும் அந்த டீம்னு சொன்னா டவுன்லைன் மட்டும் இல்ல நம்ம அப்படியே இப்ப நான் மூர்த்தி சார் நான் கோபகுமார் சார் வி ஆல் ஆர் டீம் ரைட் நம்ம எல்லாரும் டீம் தான் எப்பவும் வந்து நம்ம யோசிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப நமக்கு லீடர் இருக்காங்க அந்த லீடருக்கு வந்து எனக்கு வந்து இந்த லீடர் இருந்து எனக்கு இதுதான் வேணும் எனக்கு ஃபீல்டு ஒர்க் தான் வேணும் அப்படி நம்ம யோசிக்க கூடாது ஆனா அந்த ஃபீல்டு ஒர்க் விட மேபி நிறைய வேற திறமைகள் வந்து அந்த லீடருக்கு இருக்கும் we have to utilize that ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஏதாவது வந்து பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கும் சில ஆளுக்கு வந்து 1-to-1 பேசும்போது இமிடியட்லி வந்து கரெக்டா ஆளுங்க வந்து க்ளோஸ் அந்த பிசினஸ் க்ளோசிங் வந்து சூப்பரா இருக்கும் ஆனா ஒரு மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி மைக் எடுத்து பேச சொன்னா தெரியாது அந்த மாதிரி ஆளுங்க நிறைய இருக்குல்ல சார் ஒரு 1-to-1 சொன்னா அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஃபாதர் இல்ல ஜேபி சார் வந்து 1-to-1 கில்லாடி சார் கரெக்டா சார் அவர் வந்து 1-to-1 அவர்கிட்ட வந்து பேசினா 1-to-1 சூப்பரா அவர் பண்ணுவீங்க ஆனா அவருக்கு வந்து ஒரு மீட்டிங்ல இதே மாதிரி பிரசன்டேஷன் பண்ண சொன்னா என்ன இந்த இல்ல பண்ணுவா சார்
இந்த லைஃப்ல வந்து இந்த மாதிரி பிரசன்டேஷன் கேட்கறாரு பண்ண முடியும் தெரியல பட் he has the quality to 1 to 1 ஏனா நீங்க ஒரு நாள் வந்து 50 பேர் கொண்டு வாங்க 50 பேர் 1 by 1 வந்து அவரு க்ளோஸ் பண்ணி கொடுக்கும் நான் இந்த மீட்டிங்ல வந்து ஒரு பிரசன்டேஷன் ஃபுல்லா பண்ணாலும் என்னால அது முடியாது சோ ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஏதாவது ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் வந்து ஏதாவது குவாலிட்டி இருக்கு சோ you have to search for that quality இந்த குவாலிட்டி வந்து எனக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும் எனக்கு தேவையான ஒரு விஷயம் பொன்குணா சார் கிடைக்கல கையில இருந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து இவரை விட்டா நடக்காது because I am losing a personality இவருக்கு இருக்கிற பெரிய ஒரு என்ன சொல்லலாம் plus point potential வந்து I am going to lose only because எனக்கு தேவையான ஒரு விஷயம் இவருக்கு கொடுக்கல இதே மாதிரி நிறைய லீடர்ஸ் என்ன பண்றாங்க கேட்டா நிறைய குவாலிட்டி இருக்கிற நிறைய ஆளுங்க நம்ம கூட இருக்கு நம்ம டவுன்லைன்ல அப்லைன்ல இருக்கு but we are not utilizing them because I need this thing from him எனக்கு இதுதான் தேவை ஆனா இது அவருக்கு கொடுக்கல சோ அதனால அவருக்கு இருக்கிற பேலன்ஸ் ஒரு குவாலிட்டியும் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்க don't do like that so நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களையும் பத்தி நம்ம என்ன யோசிக்கணும் அவருக்கு இருக்கிற குவாலிட்டி வந்து நம்ம பிசினஸ்க்காக யூஸ் பண்ணோம் focus on applying what you have no one can learn everything இந்த பிசினஸ்ல வந்து எல்லாமே படிச்சதுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு நினைச்சா இந்த பிசினஸ் ஒரு உலகத்துல வந்து யாருக்குமே எல்லாமே படிச்ச ஒரு பிசினஸும் பண்ண முடியாது சோ வாட் யூ ஹேவ் இப்போ இருக்கிற நாலேஜ் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆர்சிஎம் பிசினஸ் ஆல்வேஸ் ஐ டெல் தட் ஆர்சிஎம் பிசினஸ் பண்ணி படிக்கிற விஷயம் தான் எல்லாமே படிச்சதுக்கு அப்புறம் பண்ற பிசினஸ் கிடையாது if you don't know RCM business because you are not doing RCM business உங்களுக்கு RCM business வந்து இதுவரைக்கும் வந்து கரெக்ட்டா தெரியலனா அதுக்கு காரணம் என்ன இதுவரைக்கும் நீங்க RCM business பண்ணல if you start doing RCM business automatically எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும் எல்லாமே படிச்சதுக்கு அப்புறம் business ஸ்டார்ட் பண்றங்கற விஷன் நீங்க மறந்துடுங்க and the last and final thing is in a war of ego the loser always wins அப்படினா நமக்கு வந்து தெரியும் நம்ம பில்லர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம லீடர்ஷிப்க்கு வரும்போது நமக்கு எல்லாருக்கும் வந்து ஈகோ தெரியல நம்ம பில்லர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வளரும்போது நமக்கு வந்து இன்கம் ஜெனரேட் ஆகும்போது நம்ம ஈகோ வந்து கம்மியாகிட்டே வரும் இப்ப பாருங்க நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து ഏറ്റവും கம்மி ஈகோ இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டா டைமண்ட் சுரேந்திர சார் தான் சொல்லுவீங்க பிகாஸ் அவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்காங்க டைமண்ட் சுரேந்திர சார் டைமண்ட் பில்லே அச்சீவ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து டைமண்ட் சுரேந்திர சார் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து உட்கார்றாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இது இஸ் டைமண்ட் சுரேந்திர சார் ஓகே சோ டைமண்ட் சுரேந்திர சார் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அவரை கூப்பிடாது நான் வந்து வேதாந்தி சார் கூப்பிட்டேன் ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி பண்ணா டைமண்ட் சுரேந்திர சாருக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குமா டெஃபினெட்லி நாட் ஆனா அவர் என்ன புரியும்னா எனக்கு வந்து அவனோட வேல்யூ தெரியல அதனால பண்ணேன் because you don't need to do that 50 லட்சம் ரூபாய் per month இன்கம் கிடைக்கறாங்க லட்சக்கணக்கான ஆளுங்க வந்து அவரோட புக் படிக்கறாங்க அந்த ஆள வந்து நான் கூப்பிடலனா அது யாரோட மிஸ்டேக் that is my mistake only எதுக்கு வந்து அவர் ஈகோ பண்ணனும் என்கிட்ட வந்து சண்டை போடு கூட நம்ம இவரு சண்டை போடுற மாதிரி தான் நம்ம இதுக்கு பரிந்துக்கு என்ன சொல்லுவீங்க சார் ஈகோ கடுக வந்து கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஏன் நீ வந்து இப்படி இந்த மாதிரி கடுகு வந்து கிட்ட சொன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சோ எவ்வளவு நம்ம பெருசா போகுது அந்த அளவுக்கு வந்து நம்ம ஈகோ கம்மியாகிட்ட இருக்கணும் if you want to succeed focus on changing yourself not others நீங்க சக்சஸ் பண்ணனும்னா நீங்க சக்சஸ் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க உங்களே சேஞ்ச் பண்ணுங்க வேற ஆளுங்க சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க ட்ரை பண்ணாதீங்க when you change automatically everything will change ஒரு புது இடத்துக்கு நான் இந்த இடத்துக்கு மீட்டிங் போட்டு நான் சொன்னேன் நம்ம வந்து ஒரு புது இடத்துக்கு போனோம்னா நம்ம ஒரு புது வழியில தான் போறோம் எப்பவும் போற வழியில வந்து நம்ம எப்பவும் பார்த்த இடம் தான் பார்க்க முடியும் கரெக்டானே சார் நம்ம புது இடத்துக்கு போனா டெஃபினெட்லி இதுவரைக்கும் போகாத ஒரு புது வழியில அப்ப அந்த வழியில நீங்க போனோம்னா அதுக்கு நீங்க சேஞ்ச் ஆகணும் நீங்க மலை ஏறணும்னா அதுக்கு வந்து என்ன வேணும் நீங்க ஜாக்கெட் போடணும் ஏன்னா அங்க குளிர் இருக்கும் நமக்கு வந்து சாப்பாடுக்காக கொஞ்சம் சாப்பாடு நம்ம கையில் வேணும் அந்த சேஞ்ச் யாரும் கொண்டு வரணும் மலையை வந்து நீங்க சேஞ்ச் பண்ண சொன்னா முடியாது நம்ம எல்லாரும் பண்ற விஷயம் என்ன கேட்டா மலை நீ சேஞ்ச் பண்ணு மலை நீ சேஞ்ச் பண்ணு என்னால வந்து இப்படிதான் வர முடியும் எனக்கு வந்து ஜாக்கெட் எடுக்க முடியாது சாப்பாடு எடுக்க முடியாது கொடை எடுக்க முடியாது நம்ம சொல்லலாம் போறேன் நீங்க சேஞ்ச் பண்ணுங்கன்னு நம்ம நினைக்கிறீங்க அப்படி நம்ம பண்ண முடியாது நீங்க தான் வந்து சேஞ்ச் பண்ணணும் and definitely வந்து நம்ம இந்த பிசினஸ்ல எப்போது நீங்க பெரிய லெவலுக்கு இப்போ டைமண்ட் சுரேந்திர சாருக்கு காரணம் பெரிய லெவலுக்கு ஆனதுக்கு அப்புறம் அவரோட ஈகோ கம்மியாகல ஆல்ரெடி அவரோட ஈகோ கம்மி ஆனதுனாலதான் அவரு பெரிய ஆளாயிட்டார் நீங்க எத்தனை பேர் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கீங்க ட்ரெயின் எல்லாரும் டிராவல் பண்ணிருக்கீங்க பஸ்ல டாக்ஸி
ஆட்டோ ரிக்ஷா எஸ் ஃப்ளைட்ல எஸ் எஸ் ஓகே அப்ப நான் கேக்குற கேள்வி என்ன கேட்டா ஃப்ளைட்ல டிராவல் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட லக்கேஜ் வந்து செக் பண்ணிருச்சா ஆமா எஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நோ ஆட்டோ ரிக்ஷா No. டாக்ஸி No. பஸ் No. ஏன் ஃப்ளைட்ல மட்டும் லக்கேஜ் செக் பண்றேன் அதென்ன எதுக்கு சார் இஃப் யூ வாண்ட் டு ஃப்ளை நீங்க வந்து பறக்கணும்னா கொஞ்சம் உங்களோட வெயிட் குறையும் புரியுதா ரோட்ல நீங்க போங்க நீங்க எல்லாத்துலயும் நீங்க போங்க உங்களோட வெயிட் பிரச்சனை நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஏ டைமண்ட் இந்த பிசினஸ்ல வந்து நீங்க டைமண்ட் ஆகணும்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஈகோ கம்மி பண்ணுங்க வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க நான் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிட்டேன்ல அதே மாதிரி வெயிட் கம்மி பண்ணுங்க ஓகே சோ थैंक यू so much this is என்னோட presentation கேட்டா I just want to know that எவ்வளவு எக்ஸைட்மென்ட் உங்களுக்கு இருக்கு என்ன நெக்ஸ்ட் வர போறது யாரு கோபகுமார் சார் என்னோட எனக்கு காமிச்சு எக்ஸைட்மென்ட் பத்தாது